கிடைத்த மிகப்பெரிய செல்வம் மருத்துவக்கலை, மருத்துவம், மனம், உடல் இரண்டிலும் உள்ள நோய்களை தீர்த்து வருகிறது. இயற்கையாக கிடைக்கும் அரிய வகையான மூலிகை, மரக்கட்டுகள் இவற்றைக் கொண்டே வருமக்களுக்கான மருந்து. பொதுவாக வருமக்களை தொடுவருமம், தட்டு வருமம், நோக்கு வருமம், பருவம் என 4 வகைகளாக பிரித்துள்ளனர். உலகம் முழுவதும் பெரும்பாலான குழந்தைகளை தாக்கி வரும் மூளை சிதைவு நோயினை வருமக்களை மூலம் முற்றிலும் குணப்படுத்த முடியும். அத்துடன் பெண்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சுகம் பெற்றவும் பார்க்க முடியும் என்றும் வருமக்களை அரசாங்கம் தெரிவிக்கின்றனர். அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவத்தை பெருமளவில் தடுத்து சுக பிரசவத்திற்கான வழிமுறைகளை நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு பெருமளவில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கலையை கேரளாவில் 5 கலைஞர்களாக மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி பல நோய்களை தீர்த்து வருகின்றனர். இதேபோல் தமிழகத்திலும் இந்த கலையை பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கலை வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொல்லக்கூடிய மூளை வளர்ச்சி குறைபாடு, அந்த குறைபாடுன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்கு பேச முடியாது, பிள்ளைகளுக்கு காது கேட்காது, அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமான நினைப்புகள் நிறைய சேட்டை செய்யறது, எல்லாரையும் அடிக்கிறது, தடிக்கிறது, பல சேட்டைகள் செய்து தொந்தரனால வீட்டுல நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போக முடியாம தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு வர்ம மருத்துவம் நம்மளோட பிரிவு இருக்கிறது. வர்ம மருத்துவர்கள் சேர்ந்த அவங்களுடைய வர்ம தெராப்பி தொடு சிகிச்சை மூலம் அவங்களுக்கு நிறைய குணம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு உடல் பாகங்களில் மறைந்திருக்கும் முக்கியமான வர்மங்களை கணித்து அந்த இடத்தில் எதிர்ப்பை தாக்கி நிலச்செய்ய செய்யும் கலைதான் களரி. நாடி நரம்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த கலை வருகிறது. இதுபோன்ற வர்ம